ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிளாஸ் 4 ஹேண்ட் ஸ்டிச்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு த்ரெட் எடுத்தால் இது வந்து சிங்கிள் ஸ்டாண்ட் த்ரெட். இதை வந்து ஊசியில் கோட்டு ஃபோல்ட் பண்ணோன்னா அதை டபுள் ஸ்டாண்ட் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு எண்டில் நாட் போட்டுக்கலாம். நாட் எப்படி போடணுன்னா, த்ரெட்டை வந்து ஃபிங்கரில் சுற்றிக்கோங்க, இந்த மாதிரி விரலில் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு எடுத்திங்கன்னா இந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். கீழே ஒரு த்ரெட்டு தெரியுமா, அதை வந்து நீங்கள் பின்பக்கமாக விட்டு வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் ஃபார்ம் ஆகிடும். நம்ம ஸ்டிச்சஸில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டிச் ரன்னிங் ஸ்டிச். ஃபேப்ரிக்கை ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க, இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நல்லா அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நிற்கும். இப்போ நான் எப்படி எடுக்கிறேன்னா, த்ரெட்டை வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன்ல அந்த இடத்துல விட்டு எடுக்கிறேன். நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கிறோம்ல அந்த இடத்துல, மெயின் ஃபேப்ரிக்கில் இல்லை, ஃபோல்டு பண்ணியிருக்கிற இடத்துல ஊசியை உள்ளே விட்டு எடுக்கிறேன். எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஊசியை உள்ளே விட்டுட்டு அதே 1/4 இன்ச் தள்ளி ஊசியை வெளியில் எடுக்கிறேன். நான் வந்து பின்பக்கமாக ஊசியை எங்கேயுமே ஃபுல்லாக வெளியில் எடுக்கல. இப்படி ஒரு அந்த ஊசி தெரியுது அவங்களுக்கு, அந்த மாதிரி டைப்பில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே விட்டு நம்ம மறுபடியும் மேலே வெளியில் எடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணுற பார்த்துக்கோங்க. 1/4 இன்ச்சு உள்ளே விட்டு மறுபடியும் 1/4 இன்ச்சுக்கு வெளியில் எடுக்கிறோம். இப்போ ஒரு 4 இன்ச்சு, இது ரன்னிங் ஸ்டிச்சுன்றதுனால 4 ஸ்டிச்சஸும் சேர்த்து போட்டுக்கலாம். 4 ஸ்டிச் அப்படி போனோன்னா ஊசியில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ரன் பண்ணிக்கோங்க. அந்த ஊசியை வந்து ஃபேப்ரிக்கில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரன் பண்ணிக்கோங்க. பின்னாடி பார்த்தா தெரியுதா, நான் ஊசியை எங்கேயுமே வெளியில் எடுக்கல, ஃப்ரண்ட்லேயும் எடுக்கல. இப்போ மெதுவாக ஊசியை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ரெடி. இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருந்தால் அதை அப்படியே உள்ளே குத்தி எடுத்துகிட்டு வந்துடுங்க வெளியில். நல்ல பக்கம் வந்து உங்கள் ஊசி இருந்துச்சுன்னா அதை வந்து உள் பக்கமாக ஊசியை உள்ளே விட்டு எடுத்துகிட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் எடுக்காமல் அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஃபேப்ரிக்கில் ஊசியை விட்டு எடுத்தீங்க, மெதுவாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். அந்த சர்க்கிளில் ஊசியை உள்ளே விட்டு எடுக்கும் போது நாட் ஆகிடும். நீங்கள் அப்படியே ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னும் 2-3 நாட் போட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டிச் பேக் ஸ்டிச். பேக் ஸ்டிச் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து செக்யூர்டாக இருக்கும். நம்ம ரன்னிங் ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி ஃபோல்டு பண்ண ஃபேப்ரிக்கில் ஊசி உள்ளே விட்டு எடுத்தோமோ அதே மாதிரி இந்த ஸ்டிச்சஸுக்கும் ஃபோல்டு பண்ண ஃபேப்ரிக்கில் ஊசியை உள்ளே விட்டு எடுக்கணும். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், பின்னாடி பக்கமாக இப்போ நம்ம த்ரெட்டு வெளியில் எடுத்ததுலேருந்து விடாமல் ஒரு 1/4 இன்ச் பேக் சைடில் போயிட்டு ஊசியை உள்ளே விட்டு ஃப்ரண்ட் சைடில் எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு ஃப்ரண்ட் சைடு, அந்த நடுவில் த்ரெட்டு இருக்குல்ல அதை அப்படியே விட்டு ஃப்ரண்ட் சைடில் எடுக்கணும். அதே மாதிரி நம்ம எங்கே வந்து நமக்கு ஸ்டிச்சு முடியுதோ அங்கேயே ஊசியை உள்ளே விடுங்க. அப்புறம் 1/4 இன்ச் கேப் விட்டு நடுவில் ஒரு த்ரெட்டு இருக்கணும், கண்டிப்பாக அந்த நடுவில் ஒரு த்ரெட்டு இருக்கணும். அதை விட்டு 1/4 இன்ச்சு மேலே வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. பின்னாடி பார்த்தா தெரியும், நான் வந்து எந்த ஒரு ஊசியும் வெளியில் எடுக்கல, அப்படியே எடுத்திருக்கேன். எந்த இடத்துல முடிகிறோமோ அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் உங்களுக்கு அந்த த்ரெட்டு தெரியணும், கண்டிப்பாக அந்த சென்டரில் த்ரெட்டு இருக்கணும். பேக் சைடில் ஒரு 1/4 இன்ச்சு வெளில விட்டு நம்ம எடுக்கணும். இது வந்து பேக் சைடில் போகிறதுனால தான் இது பேக் ஸ்டிச்சஸ். நம்ம இப்படியே மெதுவாக வந்து இதே மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாங்க. இவ்வளோ பெரிய த்ரெட்டை எடுக்க வேணாம், சின்னதாகவே த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து த்ரெட்டு ஓவர் ஆயிடுச்சு, நடுவில் நம்ம பேக் ஸ்டிச் போடும் போதே உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து கம்மியாக இருக்குது, அது எப்படி சரி பண்ணணும்னா,
இப்படி இந்த ஃபோல்டு ஃபேப்ரிக் எடுத்தால் பின்னாடி ஒரு சின்னதாக நமக்கு ஒரு த்ரெட்டு தெரியும். நம்ம ஆல்ரெடி பேக் ஸ்டிச்சுக்கு எடுத்துருப்போம்ல, அந்த த்ரெட்டு தெரியும். அது வழியாக இந்த த்ரெட்டை உள்ளே விட்டு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. த்ரெட்டை உள்ளே விட்டு நாட் மாதிரி நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை கட் பண்ணிட்டு நம்ம அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஃபேப்ரிக்கில் உள்ளே விட்டுடுங்க. த்ரெட்டை நல்லா எங்கேயுமே தெரியாமல் நல்லா உள்ளே விட்டுடுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கே அந்த நாட்டு இருந்ததோ அந்த இடத்துல எக்ஸாக்டாக எடுக்கணும். இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக எடுக்கலைன்னா என்ன ஆகும்னு காட்டுறேன். நம்ம இப்போது கொஞ்சம் தள்ளி எடுத்துட்டோம். இப்போ தள்ளி எடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் எப்போவுமே ரெகுலராக நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி போடலாம். இப்போ ரெகுலராக போடுற மாதிரி போட்டோம். இப்போ தள்ளி எடுத்ததுனால இங்கே பார்த்தீங்களா மேலே வந்து ஒரு ஜிக்ஸாக் மாதிரி போயிடுச்சு. அந்த மாதிரி தெரியக்கூடாதுன்னா நீங்கள் எந்த இடத்துல நாட் ஃபினிஷ் பண்ணீங்களோ அதே இடத்துல இருந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எண்டு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஸ்டிச்சுக்கு எப்படி நம்ம நாட் போட்டோமோ அதே மாதிரி இதுக்கும் ஃபைனலாக ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ தேர்ட் ஸ்டிச்சாக எம்மிங். நம்ம ப்ளவுஸ்லலாம் எம்மிங் பண்ணுவோம்ல, அந்த எம்மிங் தான். யூஸ்வலாக எம்மிங்க்கு வந்து எல்லோரும் சிங்கிள் ஸ்டாண்ட் ஒரே ஒரு த்ரெட்டு வச்சு தான் போடுவாங்க. பட் நான் வந்து டபுள் ஸ்டாண்டில் தான் எம்மிங் பண்ணுவேன். அதுதான் ரொம்ப நாள் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எம்மிங் எப்படி பண்ணுறோன்னா, ஸ்டார்டிங்கில் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு டபுள் ஸ்டாண்ட் எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கோம். பேக் சைட் மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு சின்னதாக நாச் மாதிரி கொடுத்து ஊசியை வெளியில் எடுக்கணும். மெயின் ஃபேப்ரிக்கில் சின்னதாக ஒரு நாச். இப்போ அப்படியே நம்ம விடுறோம். மெயின் ஃபேப்ரிக்கில் சின்னதாக ஊசி எடுங்க. சின்னதாக துணி ஒரு சின்ன லெவல் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது. பின்னாடி வந்து பார்க்கும்போது நம்ம த்ரெட் பண்ணியிருக்கோமா இல்லையாவனே தெரியக்கூடாது. ஒரு சின்ன மைன்யூட் பாயிண்ட் அளவுக்கு தான் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் த்ரெட்டை வந்து எடுக்கணுமே, அந்த கிளாத்தை வந்து எடுக்கணும். அப்படியே ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க மெதுவாக. எவ்வளோ அந்த ஃபேப்ரிக் வந்து எம்மிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டிஃபாக பிடிச்சிக்கோங்க. ஸ்டிஃபாக பிடிச்சாதான் எம்மிங் வந்து பக்கா ஃபினிஷிங்கில் வரும். அப்படியே ஸ்டிஃபாக பிடிச்சி ஃபுல்லாக நம்ம வந்து எம்மிங் பண்ணிகிட்டே வந்துடலாம் இந்த எண்டு வரைக்கும். இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு பெரிய அளவில் தெரியாம சும்மா டாட் டாட் டாட்டாக தான் நம்மளோட ஸ்டிச்சஸே தெரியுது. அதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணோன்னே இப்போது வந்து த்ரெட்டு வந்து நம்ம எப்படி நாட் பண்ணோம், ரன்னிங் ஸ்டிச்லையும் பேக் ஸ்டிச்லையும் வேறு மாதிரி நாட் போட்டோம். அந்த மாதிரியும் நாட் போட்டுக்கலாம், இல்லை இப்போ நான் போடுற மாதிரியும் போட்டுக்கலாம். ஊசியை லைட்டாக உள்ளே விட்டு எடுத்துட்டு ஒரு 4-5 சுற்று த்ரெட்டு வந்து ஒரு 3 வாட்டி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே மெதுவாக இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நாட் வந்துடும். 4th ஸ்டிச்சாக பிளைண்ட் எம். பிளைண்ட் எம்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் எந்த ஒரு ஸ்டிச்சஸும் தெரியாது, பேக்லேயும் எந்த ஒரு ஸ்டிச்சஸும் தெரியாது. எம்மிங்க்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கோம் தெரியுமா, அதில் ஊசியை உள்ளே விட்டு வெளியில் எடுங்க. இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது வழியாக தான் ஊசியை உள்ளே விட்டு எடுத்துட்டு அதே மாதிரி மைன்யூட்டாக மெயின் ஃபேப்ரிக்கில் ஊசி அந்த த்ரெட் அந்த ஃபேப்ரிக்கை வந்து லைட்டாக ஊசியை உள்ளே விட்டு எடுத்து மெயின் ஃபேப்ரிக்கை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பேக் சைட்லேயும் உங்களுக்கு எந்த ஸ்டிச்சஸும் தெரியாது, ஃப்ரண்ட் சைட்லேயும் தெரியாது. நம்ம உள்ள அந்த ஃபோல்டு பண்ணியிருக்கோம்ல அது வழியாக த்ரெட்டை ஊசியை உள்ளே விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மைன்யூட்டாக மெயின் ஃபேப்ரிக்லேருந்து மறுபடியும் ஊசியை வந்து ப்ளக் பண்ணி எடுத்துட்டா நமக்கு ஃப்ரண்ட்லேயும் எந்த ஸ்டிச்சஸும் தெரியாது, பேக்லேயும் எந்த ஸ்டிச்சஸும் தெரியாது. நம்ம ஃபுல்லாக இதே மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக என் நாட் போட்டுக்கலாம். இவ்வளோதான் ஹேண்ட் ஸ்டிச்சஸ் எல்லாமே. இதை மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டுட்டோரியலில் பார்க்கலாம். பாய்.